Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மனித வாழ்வுக்கு பெருமை சேர்க்கும் எத்தனையோ விஷயங்களை தமிழ்நாடு உலகிற்கு அளித்திருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் பாரம்பரியம் மாறாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் பரதக்கலை. 3000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய பரதக்கலை காலங்களை வென்று இன்றும் செழித்திருக்க சிலரது பங்களிப்புகளும் முக்கிய காரணம். அவர்களில் ஒருவர்தான் ஹேமா ராஜகோபாலன். டெல்லியைச் சேர்ந்த ஹேமா ராஜகோபாலன் 1956ஆம் ஆண்டு தனது 6 வயதில் பரதநாட்டியம் கற்கத் தொடங்கினார். அன்று பரதம் ஆடத் தொடங்கிய கால்கள் இன்று வரை நிற்கவே இல்லை. அந்த 6 வயதிலேயே பரதநாட்டியத்தில் குழந்தை மேதை என பலரும் புகழ பாராட்டு மழையில் நனைந்தவர். பத்மஸ்ரீ KN தண்டாயுதபாணி பிள்ளை, KN பக்கிரிசாமி பிள்ளை, KN தட்சிணாமூர்த்தி பிள்ளை, நாராயணன் ஆகியோரிடம் முறையாக பரதம் பயின்ற ஹேமா ராஜகோபாலன் 1974ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவிற்கு குடிபெயர்ந்து அங்கும் பரதக்கலையை செழிக்கச் செய்தார். இந்திய மற்றும் இந்து கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் சிறிய நிகழ்ச்சிகளை வழங்க தொடங்கினார். தொடர்ந்து அமெரிக்காவில் பரதநாட்டியத்தை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் நாட்டிய நடன அரங்கத்தை நிறுவினார். அந்த அரங்கம் இந்த வருடம்தான் தனது 47வது ஆண்டு விழாவை கொண்டாடியது. பரதநாட்டிய கலை நீக்கமர எங்கும் நிறைய பல்வேறு மாநாடுகளையும் நடத்தினார் ஹேமா ராஜகோபாலன். சிகாகோவின் எம்மி விருது, எந்த ஒரு அமெரிக்க நடனக் கலைஞரும் பெறாத 7 தேசிய கலைகளுக்கான நடனக்கலை விருதுகள், இந்தியாவில் கலை சேவைக்கான விஸ்வ கலா பாரதி விருது என பல்வேறு விருதுகளையும் பெற்ற ஹேமா ராஜகோபாலன் தனது நாட்டிய வாழ்க்கையில் சந்தித்த சுவாரஸ்யங்களையும் அமெரிக்காவில் பரதக்கலையை வளர்க்க சந்தித்த சவால்களையும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் சென்றார்கள் வென்றார்கள் பகுதி வாயிலாக பகிர்ந்து கொள்கிறார். I am a Bharatanatyam dancer. 1956லேருந்து I have been learning, and then of course என்னோட அரங்கேற்றமே 1956லேயே அடுத்து 6 வயசுலேயே. For almost 50 years now. So I started this journey of learning the art of Bharatanatyam 1956ல. எங்கள் அம்மா அவங்க கற்றுண்டாங்க, பரதநாட்டியம் கற்றுண்டு, ஆனால் ஆட முடியலை. அந்த காலத்துலலாம் ஆட அலோவ் பண்ணலை. ஸோ ஷீ ஹேட் திஸ் ஆம்பிஷன் டு டீச், இஃப் ஷீ ஹேட் அ டாட்டர் டு டீச் பரதநாட்டியம். அப்போது 1956 சென்னையில் என்னை பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க, எப்போ பாரு நான் ஏதோ ஆடுவேன், டான்ஸ் கச்சேரிக்கு போகிறச்செல்லாம் நடுவில் ஆடின்னு இருப்பேன். அதனால் எங்கள் அம்மா சரி இவ்வளோ ஒரு கிளாஸில் போடுவோம் அப்படின்னுட்டு ஆரம்பித்தாங்க. என்னோட முதல் குரு ஸ்ரீமதி ஸ்வர்ண சரஸ்வதின்னு அப்போது அவங்க சென்னையில் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் அ கசின் ஆஃப் பால சரஸ்வதி and she is one of the heritage dancers. They come in the parampara of Devadasis. And it so happened that my teacher saw that I was pretty good in absorbing whatever she was teaching. And அந்த சமயத்தில் அவங்க எனக்கு அரங்கேற்றமே பண்ணிடலாம், 6 மாதத்துலேயே அரங்கேற்றம் பண்ணலாம். ஏன்னா எங்கள் அப்பா அப்போது டெல்லிக்கு மூவ் பண்ணுறதா இருந்தார். அதனால் சரி அரங்கேற்றம் பண்ணலாம் இந்த குழந்தைக்குன்னுட்டு அவங்க 1956ல் எனக்கு அரங்கேற்றமே பண்ணிட்டாங்க. It was at the Museum Theatre, and I had newspaper reviews talking about it, and it seems like it was a very long program. It was almost a 3-hour performance with அலாரிப்பூ, எல்லா உருப்படியும், அந்த மார்க்கத்தினுடைய உருப்படிகள் எல்லாமே அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருந்தது. அலாரிப்பூ, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், கீர்த்தனம், பதம், தில்லானா, ஸ்லோகம், இந்த மாதிரி எல்லா உருப்படிகளும் எப்படி தான் அந்த என்னோடய டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அங்கே சென்னையிலேயே தண்டாயுதபாணி பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய நாட்டியாச்சாரியார் இருந்தார்.
அவர் மூலியமாக அவரோட பிரதர் தம்பி வந்து டெல்லியில் இருந்த தொட்டு அவரோட பாணியிலேயே நான் வந்து கற்றுண்டேன். அப்புறம் பக்கீரசுவாமி பிள்ளைன்னு பேர், அவர் தம்பி தட்சிணாமூர்த்தி பிள்ளை. ஆனால் நான் கற்றுண்டது முக்கால்வாசி தண்டாயுதபாணி பிள்ளைகிட்ட தான். ஏன்னா சென்னைக்கு வந்து எவ்ரி இயர் சம்மர் ஆச்சுன்னா அங்கே வந்துவிடுவேன், டிசம்பர் சீசன்னா அங்கே வருவேன். ஸோ ஐ வாஸ் கண்டினியூஸ்லி லேர்னிங் திஸ் ஆர்ட் ஃபார்ம் ஃப்ரம் தண்டாயுதபாணி பிள்ளை. I had a second Arangetram when I was 9 years old, and that was in Delhi and attended by the then Vice President Dr. Radhakrishna. I had reviews. In those days, Arangetram kuda review பண்ணுவாங்க. So they all thought that I was a very promising artist. My whole life was totally in classes and rehearsals and performances, and my mother was the backbone of my whole journey, I should say. I was married when I was 17 years old in 1968, and then I went to undergraduate studies. I did my college in Delhi, but I was always performing. So டெல்லியில் அப்பொழுது வந்து சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. என்னன்னாக்கா, நம்மளே போய் எல்லார்ட்டையும் கேட்டு நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கு வந்து கச்சேரி கிடைக்கும்னு இருந்தது, ஒரு நிர்பந்தம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் வந்தபோது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா அது இப்படி நம்ம வந்து பண்ணுற தொழில், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட வேலை என்ன, நம்ம டான்ஸர், அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். நம்ம போய் வந்து நம்மளே மார்க்கெட் பண்ணணுன்னா அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் எனக்கு வந்து சரி, இந்த டான்ஸ் ஃபீல்டே வேண்டாம், நமக்கு இந்த துறையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தம் வந்துவிடுது எனக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னோட பொண்ணு பிறந்து ஒரு 4 வயசு இருக்கும் அவளுக்கு. அப்போது அந்த சமயத்தில் ஒரு மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னே சொல்லலாம். அந்த 72, 73க்கு அப்புறம். அப்போது வந்து எங்கள் வீட்டுக்காரர் ராஜகோபாலன், அவருக்கு ஆல்ரெடி க்ரீன் கார்டு இருந்ததுனால அவர் என்ன சொன்னார்னா, டசன்ட் மேட்டர், நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வெளியூருக்கு போவோம், அமெரிக்காவுக்கு போவோம், அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து மனநிலை எப்படி இருக்குது, இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் ஆடின்னு இருந்தேன். ஆல் த டைம், எவ்ரி மந்த் ஒரு 2 கச்சேரியாவது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் வாஸ் இன் 1974. அப்போ எங்கள் ஆத்கார் இங்கே வரைச்ச அபவுட் 1975க்கு வந்தார். அப்போது 6 months later we were நியூயார்க்கில் தான் முதல்ல வந்து இறங்கினார். அதுக்கப்புறம் சிகாகோக்கு வந்தோம். அப்போது வந்து சிகாகோங்கிற ஊர் வந்து ரொம்ப ஒரு, அஃப்கோர்ஸ் இட் வாஸ் city, but full of lot of people were there, yes, but climate also ரொம்ப மோசமாக இருந்தது. வின்டர்லலாம் ரொம்பவே மோசமாக இருக்கும். எனக்கு இந்த ஊரே பிடிக்காம தான் இருந்தது. அப்போது இண்டியன்ஸு நம்ம தமிழர்கள்னு பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஹார்ட்லி நம்ம வந்து 5 or 6 ஃபேமிலியோ தான் இருந்தால் அப்போது நான் சொல்கிறது 1975ல். ஆனால் நான் வந்து அங்கே அந்த சமயத்தில் ஒரு ஏன்னா எனக்கு மாஸ்டர்ஸ் இன் நியூட்ரிஷன் இருந்ததுனால ஒரு ஹாஸ்பிட்டலில் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமேன்ட்டு டயட்டிஷியனாக வேலை பார்த்தேன். ஆனாலும் எனக்கு இந்த டான்ஸை விடுறவே மனசே வராது. தினம் வீட்டுக்குள்ளே ஆடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கேயாவது பப்ளிக்கில் ஆடணுமேன்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் ஆடுறதுக்கு வகை இல்லாமல் இருக்கும். அப்போது அந்த காலத்தில் ரொம்ப குறைச்ச ஃபேமிலிஸ் தான் இருப்பா. அண்டர் த 10 ஃபேமிலி நம்பர். நமக்கு தெரியும் அவளை. ஸோ வி நியூ இச் அதர். ஸோ அப்போது ஒருத்தர் வந்து எங்கள் ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் டாக்டர் ராஜன் பேர். அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார் இங்கே ஐஐடியில். அவர் என்ன சொன்னார்னா, ஏமா உனக்கு தான் டான்ஸ் தெரியுமே, ஒரு நாள் எங்களுக்காக ஆடி காமி ஒரு ஹால்லன்ட்டு அவர் ஒரு கச்சேரி அரேஞ்ச் பண்ணார். எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். சரின்னு நான் ஆடினேன். அப்போது அங்கே ஃபியூ பீப்புள் கேம் டு மீ, த பேரண்ட்ஸ் ஆஃப் மை would-be students, the first few students-ஓட பேரண்ட்ஸ். அவள் வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் வந்து எங்கள் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி
ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஃபார்ம். இந்த ஊரில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு வந்து வி ஆர் இன் அன் ஏலியன் அட்மாஸ்ஃபியர், நீங்கள் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறாளான்னு கேட்டபோது நான் சொன்னேன், நான் வந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்து எனக்கு பழக்கமே கிடையாது. நான் வந்து எங்கள் குருவை கேட்கணும், எனக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறதுன்னு தெரியாது. சரின்ட்டு நான் என்னோடய வாத்தியார்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். 1975 எங்கள் வாத்தியாரும் காலமாயிட்டார். அந்த டைம் அவர் என்ன சொன்னார்னா, நீ கற்றுக் கொடு தாராளமாக, எல்லாம் உனக்கு தானே வரும், உனக்கு இல்லைன்னா நீ எனக்கு கூப்பிட்டு கேளு, உனக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ ஐ வில் கீப் யூ அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன நினச்சேன்னா, அட்லீஸ்ட் ஒரு நமஸ்காரம் பண்ணுறதோ இல்லை நம்ம பூமி தேவி யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, இந்த கலாச்சாரம் எப்படி, நம்மளோட கலாச்சாரம் என்ன, நம்ம எப்படி பகவானை வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட நாட்டியத்து வழியாக சொல்லி கொடுக்கலாமே. நம்ம ராமர் யார், கிருஷ்ணர் யார், எதுக்காக நம்ம பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணணும், கோவில்னா என்ன, விளக்கு ஏற்றுறதுனா என்ன, கோலம் போடுறதுனா என்ன, எதுக்காக வாசப்படியில் கோலம் போடுறோம், இந்த கலாச்சாரத்தெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாமே. நம்மளோட ஹெரிட்டேஜ் இஸ் ஸோ ரிச்சுங்கிறதுனால நான் வந்து டான்ஸை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போது there were just about 3 or 4 students, then it became 7 students. That is how my journey, என்னோட பாதை இந்த பரதநாட்டியத்தில், இந்த பாதை வந்து அப்போ தான் தொடங்கித்து in 1975. ஸோ சூன் இந்த சொல்லி கொடுக்கறதுனால பேரண்ட்ஸ் என்னோட கிளாஸில் இப்போவும் அதை தான் நானும் ஸ்டில் ஐ யூஸ் தட் சேம். ஐ எக்ஸ்பெக்ட் தட் மை பேரண்ட்ஸ் ஷுட் சிட் இன் கிளாஸ். ஐ ஹாவ் தட் கான்செப்ட் தட் தே ஹாவ் டு பி இன் த கிளாஸ். பிகாஸ் இந்த அப்சார்ப்ஷனுக்கு எல்லாமே ஒரு இம்மர்ஷன் தேவை. அதனால ஒன்ஸ் அ வீக் தான் வர முடியும் அவளால் கிளாஸுக்கு. அதனால தே ஹாவ் டு பி இன் த கிளாஸ். ஏன்னா நான் இவ்வளோ சமாச்சாரம் சொல்லிக் கொடுக்கணும், டான்ஸ் மாத்திரம் இல்லை, அந்த பேக்ரவுண்ட் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சிவன்னா யார், இந்த ஸ்கல்ப்சர்னால் என்ன, என்னத்தினால நம்ம பண்ணணும், இதெல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் அ பிக் கமிட்மெண்ட். ஸோ ஐ ஃபெல்ட் த பேரண்ட்ஸ் நீடட் டு பி இன் த கிளாஸ். அப்போ தான் தி டெம்பிள் தாட் ஸ்டார்டட். ஏன்னா அந்த ஊரில் கோவில் இல்லையே, நம்ம வந்து கோவில், ஏன்னா ஆல் தோஸ் பேரண்ட்ஸ் வர் மை ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ். And they involved we were all involved. My husband was very involved. So the commitment or the interest in creating or building temple in Chicago started at that moment. So the movement of building Hindu temples here in Chicago, 50 வருஷம் ஆப்போகிறது. நான் என்ன அச்சீவ் பண்ணேன்னு நினச்சி பார்த்தாக்க எனக்கு ரொம்பவே ஒரு சமயம் பார்த்தாக்க ஆமாம் நிறையா தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மெனி டான்சர்ஸ், நிறைய பசங்க, நிறைய டான்சர்ஸ் who are now doctors and lawyers and IT techs, அவள் இன்னமும் ஆடுறா. இன்னும் இப்போ கூட போன வருஷம் நாங்கள் வந்து கிருஷ்ணகான சபாவில் ஆடினோம், நாட்டிய கலா கான்ஃபரன்ஸில் அங்கேயும் ஆடினோம். மெட்ராஸில் சீசனில் எவ்ரி இயர் இந்த பசங்கள்லாம் போய் அவ்வளோ ஆர்வமாக ஆடுறா. அவள் வந்து பேலன்ஸ் பண்ணுறா, ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ணுறா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு வந்து ஒரு அரங்கேற்றம் எப்போ பண்ணுவேன்னா, நான் 16-17 வயசில் தான் நான் அரங்கேற்றமே பண்ணுவேன். ஒரு நல்ல ஒரு 10-12 வருஷம் நல்லா கற்றுண்ட அதுக்கப்புறம் தான் நான் அரங்கேற்றமே பண்ணுவேன். அரங்கேற்றம் ஆனதுக்கப்புறம் அவள் நிறுத்த மாட்டாள், நான் நிறுத்த மாட்டேன். ஆனாலும் சில பேர் வந்து காலேஜுக்கு போயிடுவா. அப்படி இருந்தும் கூட ஜூமில் கிளாஸ் நடக்கும், அவள் அந்த கிளாஸஸ்க்கு வருவா, ஜூமில் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாள். தோஸ் ஹூ கேன், முக்கால்வாசி பேர் பண்ணுவா, சில பேரால் முடியாது. ஆனால் அவளுக்கு ஏன் இந்த கலாச்சாரம், இந்த டான்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுனாக்க, அவள் வந்து they really understand that, or they relish the art form. By then, if you really keep up, that is, parents should also sustain it. அவள் வந்து அரங்கேற்றம் தான் இதுக்கப்புறம் முற்றுப்புள்ளி போட்டாக்க அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அப்புறம் அது எங்கேயுமே போகாது. we have not developed an audience. நம்ம வந்து ஸோ நாங்கள் வந்து நாட்டியா டான்ஸ் தியேட்டரில் நான் என்ன சொல்லுவேன்னாக்க,
not only do we provide the support system for making them continue their art form in whatever way form they can, as important as math, science or anything. ஏன்னா இந்த டான்ஸ் மூலயமா தான் நம்ம வந்து தியாகராஜரோ, புரந்தரதாசரோ, க்ஷேத்ரஜ்ஞரோ, இல்லை ஜெயதேவரோ, அந்த அஷ்டபதியோ, all these rich literature that we have, the child can only enjoy that or appreciate or understand or learn more and be educated, bring awareness of our spirituality only through these literary works of these great stalwarts. That can be done only through dance. So I always say that Bharatanatyam is a very, very important education for anybody, whether you're in India or in the USA. So I feel that the accountability, நம்ம வந்து இந்த பரதநாட்டியம்ங்கிறது ஒரு பொக்கிஷம் தான். இது வந்து நம்ம எப்படி இதை பாதுகாக்கிறதுன்னு என்னோட எண்ணம் என்னன்னாக்கா, யாரெல்லாம் பாதுகாக்கணும்? The teachers who are teaching, கரெக்டான முறையில் தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். சும்மா வந்து பசங்களை நம்ம ஸ்டேஜில் ஏற்றுறதுமேன்னு ஏனோ தானோன்னு சொல்லி கொடுத்தாக்கா அதனோட ஃபவுண்டேஷன் இருக்காது, டெக்னிக் இருக்காது. சௌஷ்டவம்ங்கிறது வந்து எப்படி பண்ணணும், கையை முதிரை எப்படி வச்சுக்கணும், கை எப்படி போகணும், கால் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து ட்ரைனிங் டெக்னிக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். கரெக்டாக வந்து அதை பயின்று ட்ரைனிங் கொடுத்து அப்புறம்தான் பசங்களை வந்து ஸ்டேஜில் ஏற்றணுமே தவிர, ஏதோ பேரண்ட்ஸுக்கு இஷ்டம் இருக்குது, they want to see their children on the stage அப்படின்னு ஏற்றக்கூடாது. ஸோ த டீச்சர்ஸுக்கும் அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த அக்கௌண்டபிலிட்டி சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 3-4 தரமாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் கிளாஸுக்கே வரணும். அதெல்லாம் முயற்சி பண்ணணும். அதுக்கு thirdly, யாரெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாளோ இப்போது, whether it is a presenting organization who presents only dance or the temple that is doing the cultural presentation or a community center that is presenting a cultural show, and the presenters must have the accountability to present. They must curate it. They must present the correct art form. இல்லை நான் எனக்கு வந்து 10 பேர் வேணும், 15 பேர் ஸ்டேஜில் ஏற்றினா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா டான்ஸ் அப்படி தான் இருக்கும். எப்படி அழகாக பரதநாட்டியங்கிறது இஸ் அ சோலோ ஆர்ட் ஃபார்ம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒரு ஸ்பிரிச்சுவலாக எடுத்துன்னு போனோம்னாக்கா ஒரு சோலோ டான்ஸர் தான் நன்னா அதை பண்ணலாம். அந்த முயற்சியில் வந்து ஒரு 2-3 பேரை சேர்த்து நன்னா ஒரு ஐட்டம் பண்ணாலும் அழகாக இருக்கும். அது இல்லாமல் இல்லை எனக்கு வந்து நீங்கள் 10 பேருக்குன்னு குறைஞ்சி எனக்கு அனுப்பாதங்கோ அப்படின்னாக்கா எப்படி அது வந்து குவான்டிட்டி இஸ் நாட் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். அதனால் அந்த கலை என்ன ஆகுதுனாக்கா இட் கெட்ஸ் டைல்யூட்டட். ஸோ அது போயிடும். அப்புறம் ஜனங்களுக்கு என்ன தோணும், எதை வேணாலும் ஆடலாம், எதை வேணாலும் அந்த ஸ்டேஜ் போடலாம் அப்படின்னாக்கா அதனோட தாத்பரியமே அது இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ரீச் த கோல் தட் பரதநாட்டியம் இஸ் சப்போஸ் டு ரீச். ஸோ இப்போ 2025, it's 50 years later. ஸோ இப்போ எனக்கு என்ன தோன்றதுனாக்கா, எஸ் இது நான் பண்ணது வந்து 1975 நான் வந்து இங்கே நான் 2 வருஷம் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் திரும்பி போயிடணும் தான் நான் நினச்சேன். அது இல்லாமல் இங்கேயே நான் இருந்து அந்த பசங்களுக்கு, அந்த குட்டி பசங்களை சின்ன ஜஸ்ட் 2 or 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து அங்கேருந்து ஆரம்பித்து இப்போது 50 வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி I would say the art form itself has grown, the appreciation for the art form has grown. ஜனங்களுக்கு வந்து என்ன கொடுக்கறது, பரதநாட்டியங்கிறது என்னதான் அதனோட தாத்பரியம், அது எவ்வளோ நமக்கு வந்து சாதகமாக இருக்குது, நம்ம கலாச்சாரம் வச்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஐம் ஹாப்பி. And even though everybody may not take it up as a profession, but I'm sure most of them will become good connoisseurs and will keep up our கலாச்சாரம். நம்ம கலாச்சாரத்தை வந்து விடாமல் காத்து நிலையாக ஒரு நிலைக்கு இருந்து
அதை வந்து பொக்கிஷமாக நினச்சி அதை ஃபர்தர் அவர் லெகசி நான் இத்தனை தூரம் பண்ணினதுக்கு ஒரு பரிசாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோ நாட்டியா டான்ஸ் தியேட்டரும் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் ஸோ மெனி, நான் மட்டும் இல்லை, எத்தனையோ ஸ்கூல்ஸ் ஆர் டீச்சிங் ஆல் ஓவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ். எல்லாருமே இதனோட ஷேர் ஹோல்டர்ஸ். இன் த சென்ஸ் தே ஷுட் பி ப்ரவுட் தட் தே ஹாவ் contributed to the awareness, and also I feel that this pokisham will continue. And number for, even though we are living in a diverse society and we have become very globalized, how we can share நம்மளோட கல்ச்சர் வந்து என்ன கொடுக்கும் எல்லாருக்கும், how does it contribute, how does it raise the awareness of consciousness of others. அப்படி ரசாங்கிறது என்ன, ரசானா என்னன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத வந்து ஹவு த ஜனங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணி தே கோ ஹையர் ஸ்பிரிச்சுவலி, தே பிகம் இவால்வ்ட். ஹவு திஸ் ஆர்ட் ஃபார்ம் கேன் ஸ்பிரிச்சுவலி இவால்வ் அதர்ஸ், அண்ட் ஹவு எவ்ரிபடி regardless of color, creed, caste and so on and so forth, how we can all feel that we are part of a whole, that we are all connected. நம்ம வந்து ஒரு வேறுபாடாகவே இல்லை, நம்ம இருக்கோம், we are in a different country, அப்படின்னு different society, but how we can all live together. And நம்ம எப்படி நம்மளோட ஆர்ட் கல்ச்சரை எப்படி ஷேர் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம வந்து ஒரு சஹ்ருதயாவாக ஆகலாம், எப்படி ஹவு கேன் வி ஹெல்ப் ஈச் அதர், அப்படிங்கிறது தான் இந்த பரதநாட்டியத்தின் நோக்கம். அண்ட் அதை வந்து நம்ம ஐ ஃபீல் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது டு ஃபீல் தட் திஸ் ஆர்ட் ஹஸ் கம் திஸ் வே திஸ் ஃபார். அண்ட் எனக்கு என்ன ஹோப்னா, ஐ ஹோப் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் தட் இட் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் thousands of years. நம்மளோட கலாச்சாரம் இந்த பூமியிலையும் எல்லா பூமியிலையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குங்கிற என்னோட ஒரு நம்பிக்கை. என்னோட இன்னொரு ஒரு ஆசை என்னென்னா, நம்ம ஒரே ஃபேமிலியாக எப்போ ஆக போகிறோம், தட் இஸ் ஹவு டு வி பிகம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த ஹியூமன் ரேஸ், ஹவு டு வி ஃபீல் ஹியூமன். அண்ட் இந்த வார்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு so many issues and divisions and are there all the time. How can we make bridges and connect, எப்படி நம்ம எல்லாரோடையும் இணையலாங்கிறது தான் என்னோட நோக்கம். And hopefully that will happen. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.